தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரினுடைய கையெழுத்து இனி செல்லுபடியாகாது. ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் மொய்தாபா கமேனியினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. மொய்தாபா கமேனி அமெரிக்க அதிபரினுடைய கையெழுத்து இனி செல்லுபடி அற்றதாகிவிட்டது என்று தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இருந்து கருப்பு நிற பேனையினால் தன்னுடைய கையொப்பத்தை மிகவும் பெரிதாக வைத்து உலகத்தில் விலை மதிப்பற்ற கையொப்பம் என்று பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய கையெழுத்து தூக்கி வீசப்பட்டு இருப்பதானது அவர் மீதான நம்பிக்கையை தூக்கி வீசி இருக்கின்றார்கள் என்பது பொருளாகும். அமெரிக்காவிற்கு இனிமேல் மறக்க முடியாத பாடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரானினுடைய தொடர் தாக்குதல்கள் நேற்றிரவு நடைபெற்றிருக்கின்றன. ஜோர்டான் மீது ஈரான் மிக பாரதூரமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்கியதில் 2 அமெரிக்க படையினர் மரணமடைந்திருக்கின்றார்கள். ஒருவரை காணவில்லை. மேலும் 4 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து இப்பொழுது வீடு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா இப்பொழுது ஈரானுடன் ஆரம்பித்திருக்கின்ற 7 நாட்கள் கொண்ட யுத்தத்தில் முதல் தடவையாக தன்னுடைய உயிர் இழப்பை பொதுவெளியில் ஒப்புக்கொண்ட சம்பவம் இதுவாகும். ஆனால் 2 என்று அமெரிக்கா சொன்னாலும் கூட இரு தரப்பும் இழப்புகளை குறைத்து கூறுகின்ற காரணத்தினால் உண்மையான இழப்புகள் என்ன என்பதை திட்டவட்டமாக உறுதி செய்ய முடியாமல் இருக்கின்றது. அதேபோல ஈரானினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய சிறப்பு பேட்டி நேற்று ஈரானிய தொலைக்காட்சியில் வெளியாகியது. அதில் அவர் திட்டவட்டமாக அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமானது முடிவிற்கு வந்துவிட்டது என்றும் அது இனி செல்லுபடியற்ற ஒப்பந்தம் என்றும் அதை தாங்கள் கடைபிடிக்கவில்லை என்றும் அமெரிக்க அதிபரினுடைய கையெழுத்திற்கோ அவருடைய ஒப்பந்தத்திற்கோ இனி ஈரானில் எந்த மரியாதையும் கிடையாது என்று உத்தியோகபூர்வமாக ஈரான் தன்னுடைய தகவலை அறிவித்து அதை ஈரானிய மக்களுக்கும் பகிரங்கமாக எடுத்து கூறியிருப்பதானது இந்த விவகாரத்தில் இனி அடுத்த கட்டம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. நேற்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி, பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் பழைய ஒப்பந்தத்தை மீண்டும் கையில் எடுத்து பேச வேண்டும் என்று கூறியதெல்லாம் இன்று ஈரானினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலையே ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரினுடைய இந்த அறிவிப்பானது போர்க்களம் என்ன ஆக போகின்றதோ என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. ஈரானினுடைய தாக்குதல்கள் நடைபெற மேலும் தொடர்ந்து சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்கி இருக்கின்றது. நேற்று இதுதான் மிகவும் ஆபத்தானதாக இருக்கின்றது. சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குகின்ற பொழுது முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் சவுதியினுடைய விமானங்கள் ஈரான் மீது குண்டு வீசுவதும் அதை உரிமை கோராமலே விடுவதும் வளமையாக இருந்தது. இப்பொழுது என்னதான் நடைபெறப் போகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் இதில் 2 பாரதூரமான விடயங்கள் இருக்கின்றது. நேற்றைய ஈரானினுடைய தாக்குதலில் சிரியா மாட்டிக்கொண்டது. சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றது. அங்கு அமெரிக்க படைகள் இல்லை என்று கூறினாலும் சிரிய மண்ணில் ஈரானினுடைய குண்டு விழுந்திருக்கின்றது. முன்னர் பசார் அல் ஆசாட்டினுடைய காலத்தில் சிரியாவை காப்பாற்றிய ஈரான் இப்பொழுது சிரியாவுடன் மோத வேண்டிய அளவிற்கு ஆடுகளம் அங்கும் மாறி இருக்கின்றது. சவுதி அரேபியா மீதான தாக்குதல் இவர்கள் அனைவரும் தனக்கு எதிராக திரும்பலாமா என்கின்ற விடயத்தை நூல்விட்டு பார்க்கின்ற ஒரு தாக்குதலாக இருக்கின்றது. ஜோர்டானில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கே அமைந்திருக்கின்ற அஸ்ட்ராக் என்கின்ற தளத்தின் மீது ஈரானினுடைய தாக்குதல் குறி தவறாமல் விழுந்திருக்கின்ற காரணத்தினால் ஈரானினுடைய தாக்குதல்களை அமெரிக்கா முறியடித்து தன்னுடைய படையினரை காப்பாற்றும் என்பது இப்பொழுது ஏறத்தாழ பொய்க்கதையாக மாறி இருக்கின்றது. இதுவும் நேற்றிரவு நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவமாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதற்கு ஒப்பந்தம் இல்லாத ஒரு பொட்டல் வழி ஏற்பட்டிருக்கின்றது. இவர்கள் விரும்பினால் தாக்கலாம், விரும்பாவிட்டால் தாக்காமல் இருக்கலாம் என்ற நிலையில் முழுமையான ஒரு போரை நோக்கி விவகாரம் சென்று கொண்டு இருப்பதாகவே இதுவரையான ஈரான் அமெரிக்க போர்க்களமானது செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை நேற்று உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டம் நடைபெற்றது. வழமைக்கு மாறாக ஓர் உதைபந்தாட்ட சுற்று போட்டி, அதுவும் உலக கிண்ண உதைபந்தாட்ட சுற்று போட்டியில் 10 கோல்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் இடையே நடைபெற்ற இந்த போட்டியில்
இங்கிலாந்து அணி 6 கோல்களையும் பிரான்சிய அணி 4 கோல்களையும் போட்டு 3வது இடத்தை இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அவர்களுக்கு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கின்றது. பிரான்சிய அணி தோல்வியடைந்தாலும் கூட பிரான்சிய அணியினுடைய நட்சத்திர வீரர் கைலியான் எம்பேபே சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார். உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் இதுவரை அதிகமான கோல்களை போட்டவர் என்கின்ற பெருமை அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸிக்கு இருந்தது. அவர் 21 கோல்களை போட்டிருந்தார். நேற்றைய ஆட்டத்தில் 2 கோல்களை கைலியான் எம்பேபே போட்டு அவருடைய மொத்த எண்ணிக்கையை 22ஆக உயர்த்தி உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் அதிகமான கோல்களை போட்ட உலக வீரன் என்ற பெருமையுடன் பிரான்சினுடைய ஆட்டம் முடிவடைந்திருக்கின்றது. இந்த ஆட்டத்திலே இங்கிலாந்திற்கு 3வது இடம் கிடைத்து பூமாலையின் நாரும் பிரான்ஸ் தோல்வியடைந்தாலும் அந்த பூமாலையினுடைய பூக்களும் கிடைத்திருக்கின்றது. இருவரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும். ஆனால் இந்த உலக சாதனை ஆனது இன்று முறியடிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. ஏனென்றால் அர்ஜென்டினாவினுடைய வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு இன்று ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்று இரவு நடைபெற இருக்கின்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட இறுதி ஆட்டத்தில் அவர் மேலும் 2 கோல்களை போட்டால் 23 என்கின்ற கோல்களுக்குள் சென்று விடுவார். அதன் மூலமாக அவர் உலக சாதனை படைத்து விடுவார். அதேவேளை உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் இருந்து அவர் விடைபெறும் ஆட்டமும் இன்று நடைபெறுகின்றது. இதற்கு பின்னர் அர்ஜென்டினாவினுடைய உலக கிண்ண ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி விளையாட மாட்டார். அவர் ஓய்வெடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எனவே இன்று இரவு நடைபெறப் போகின்ற அந்த மாபெரும் ஆட்டம் மிகப்பெரிய உலக சரித்திரத்தை எழுத இருக்கின்றது. இந்த ஆட்டம் தொடர்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற பின்னணி காட்சிகளை உருவாக்கிய சிறப்பு செய்தி இதை தொடர்ந்து அடுத்து இடம்பெற இருக்கின்றது. அதற்காக காத்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.